அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக உப்பு சீடை எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் அரிசி மாவு நல்லா களைஞ்சி அழகாக எடுத்து வச்சுருக்கேன். இது ரோஸ்டடு. ஸோ இதோட ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச உளுந்து மாவு இப்போது நம்ம இந்த குழிக்கரண்டியால் 4 குழிக்கரண்டி மாவு சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூனு உளுந்து மாவு ஆல்ரெடி வறுத்து அரைச்சது இது, அண்ட் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1 ஸ்பூன் கிட்ட எள்ளு, தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம பண்ணுற இந்த சீடை வந்து வெடிக்காது. பட்டர் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆயிலில் உரிச்சி எடுத்தோம்னா நம்மளுடைய உப்பு சீடை ரெடி. ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க, அது வந்து வெடிக்கும். ஸோ அழுத்தம் இல்லாத நம்ம சீடையை பொரிச்சு எடுத்தோம்னா அது வெடிக்காது. அது மட்டும்தான் நம்ம வெடிக்காது இருக்கிறதுக்கான டிப்பு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு சீடை அவ்வளோதாங்க. அதே போல் நம்ம இனிப்பு சீடையும் இதே தான். இனிப்பு சீடையில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் உப்பு போடுறதுக்கு பதில் நம்ம வெல்லத்தை காய்ச்சி ஊற்றிக்கணும். வேறு எதுவும் கிடையாது, எல்லாமே சேம் இன்க்ரீடியண்ட் தான். பாருங்கள், ரோஸ்டட் மாவு அப்படின்றதுனால தண்ணி வந்து ரோஸ்டட் மாவு அப்படின்றதுனால தண்ணி நிறைய இழுக்குது. நல்லா கலந்து ஒன்றா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணுங்க. அதுக்கு அடுத்து அதை குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி நம்ம பொரிச்சிக்கலாம். தண்ணி நிறையவும் போயிடக்கூடாது, குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து வெடிக்கிறதுக்கான காரணம். நம்ம இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான பட்சணங்கள் என்னென்ன பண்ண போகிறோன்னா, ரவா லட்டு, உப்பு சீடை, இனிப்பு சீடை, பட்டர் முறுக்கு அண்ட் தட்டை இத்தனையும் நம்ம பண்ண போகிறோம். நான் எல்லா டிஷ்ஷஸும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. பாய்.